வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 5ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்கவும். இங்க ஒரு 5 தொடர் வரிசைகள் இருக்கு. இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். கூட்டுத்தொடர் வரிசைனா பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். பொது வித்தியாசம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கலாம், அல்லது 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை கழிக்கலாம், அல்லது 4வது உறுப்புல இருந்து 3வது உறுப்பை கழிக்கலாம். இந்த மாதிரி கழிச்சு பார்க்கும்போது வரக்கூடிய ஆன்சர் பொது வித்தியாசம் சமமாயிருச்சுன்னா அது கூட்டுத்தொடர். செக் பண்ணலாமா பாருங்க. முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a-3 a-5 a-7 எக்ஸெட்ரா. இந்த இடத்துல இதான் முதல் உறுப்பு T1, 2வது உறுப்பு T2, 3வது உறுப்பு T3. இப்ப பாருங்க, 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை நம்ம மைனஸ் பண்ண போறோம். 2வது உறுப்பு என்ன இருக்கு? a-5. எதை மைனஸ் பண்ண போறோம்? முதல் உறுப்பு a-3 மைனஸ் பண்ண போறோம். சுருக்கிடுங்க. a-5 இது உள்ள பாருங்க. மைனஸ் a மைனஸ் இட்டு மைனஸ் பிளஸ் 3 மாறிடும். இந்த இடத்துல பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் நமக்கு கேன்சல். ஈக்குவல் டு -5 + 3 வேற வேற குறி. வேற என்ன செய்வோம்? கழிப்போம். 5ல் 3 கழிச்சா 2. பெரிய நம்பருங்களா மைனஸ் -2. அதுக்கு அடுத்து பாருங்க, 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை கழிக்க போறோம். 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? பாருங்க, 3வது உறுப்பு a-7 மைனஸ் பண்ண போறோம். 2வது உறுப்பு என்ன? a-5 ஈக்குவல் டு a-7 மைனஸ் உள்ள பாருங்க, மைனஸ் ஏவா மாறிடும். மைனஸ் மைனஸ் பாருங்க பிளஸ் 5 மாறிடும். பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். -7 + 5 வேற வேற குறி. கழிக்கணும். 7 5 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு -2. பாருங்க, therefore எது சமமா இருக்கு? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கிறதும் 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை கழிக்கிறது எப்படி இருக்கு? சமமா இருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? 2 வந்திருக்கு. therefore இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். கூட்டுத்தொடர் ஆகும் அல்லது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். சரியா? வரிசை ஆகும். அடுத்தது 2வது ஸ்டார்ட் பண்ணுமா பாருங்க. 2வது இது கொடுத்து இந்த எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு? 1/2. அதுக்கு அடுத்தது 1/3 1/4 1/5 எக்ஸெட்ரா. சரியா? இதுல இந்த முதல் உறுப்பு என்னது? T1, 2வது உறுப்பு T2, 3வது உறுப்பு T3, இது T4. பொது வித்தியாசம் கண்டுபிடிமா? எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 2வது உறுப்புல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம்? முதல் உறுப்பை மைனஸ் பண்ண போறோம். 2வது உறுப்பு என்ன? 1/3 முதல் உறுப்பு 1/2. சுருக்கிடலாமா? குறுக்கு பெருக்கு எடுங்க. முயரெண்டா 6. பகுதியை பெருக்கிட்டா முயரெண்டா. குறுக்க பாருங்க. 2 மைனஸ் 1 3 3. அப்ப பாருங்க, 2 - 3 வேற ஒரு கழிக்கணும். அப்போ 3ல 2 கழிச்சா 1. பெரிய மைனஸ் இருக்கு. அப்போ -1/6. அதுக்கு அடுத்தது 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை கழிங்க. கழிச்சா என்ன வரும் பாருங்க. 3வது உறுப்பு 1/4, 2வது உறுப்பு 1/3. கழிச்சிடலாமா? பகுதியை பாருங்க. 4 3 12. குறுக்க பாருங்க. 1 3 3 மைனஸ் 1 4 4. என்ன வரும் பாருங்க. 3 - 4 என்ன வரும்? -1/12. 2 சமமா? சமம் இல்லை. therefore 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு எதுக்கு சமமா இல்ல? நாட் ஈக்குவல் டு 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு. அப்ப இது என்ன கிடையாது? கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. therefore இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. வரிசை கிடையாது. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது எது பார்க்க போறோம்? 3வது இது பார்க்கலாமா? பாருங்க, 3வது ஆரம்பிப்போம். முதல்ல 3வது கொடுத்துருக்க எடுத்து எழுதுவோமா? 9 இருக்கு, 13 இருக்கு, 17 இருக்கு, 21 இருக்கு, 25 இருக்கு, எக்ஸெட்ரா. இந்த இடத்துல பாருங்க, முதல் உறுப்பு T1, 2வது உறுப்பு T2, 3வது உறுப்பு T3, அதுக்கடுத்து T4, T5. இப்ப என்ன செய்யணும்? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிங்க. 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு என்ன? 13. முதல் உறுப்பு என்னது? 9 மைனஸ் பண்ண போறோம்.
13ல 9 கழிச்சா 4. அதுக்கு அடுத்தது 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிங்க. எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். 3வது உறுப்பு 17, 2வது உறுப்பு 13 மைனஸ் பண்ண என்ன வரும்? 17ல 13 கழிச்சா 4. அதுக்கு அடுத்தது 4வது உறுப்புலேருந்து 3வது உறுப்பை மைனஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம இது பண்ணி பார்க்கணும். சரியா? பாருங்க 4வது உறுப்பு 21லேருந்து 3வது உறுப்பு 17 மைனஸ் பண்ணணும். 21ல 17 கழிச்சா என்ன வரும்? 4 வரும். கடைசியா பாருங்க 5வது உறுப்புலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 4வது உறுப்பை மைனஸ் பண்ணணும். 5வது உறுப்பு 25, 4வது உறுப்பு என்னது? 21. அதை மைனஸ் பண்ணணும். அப்ப 25ல 21 கழிச்சா 4. எல்லாமே சமமா இருக்கு. இதுக்கு மேல உறுப்பு இல்லை. இது வரைக்கும் நம்ம செக் பண்ணா போதும். தேர்ஃபோர் எது சமமா இருக்கு பாருங்க. தேர்ஃபோர் 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சோம். அதுக்கு அடுத்தது 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை கழிச்சோம். அதுக்கு அடுத்தது 4வது உறுப்புல இருந்து 3வது உறுப்பை கழிச்சோம். அதுக்கு அடுத்தது 5வது உறுப்புல இருந்து 4வது உறுப்பை கழிச்சோம். எல்லாமே சமமா இருந்துச்சு. எவ்வளவு இருந்துச்சு? 4 இருந்துச்சு. சமமா இருந்ததுனால தேர்ஃபோர் இது என்னது? இது ஒரு கூட்டுத்தொடர் ஆகும். கூட்டு தொடர் வரிசை ஆகும். சரியா? வரிசை ஆகும். எதை முடிச்சிட்டோம்? 3வது முடிச்சிட்டோம். அப்படியே 4வது ஆரம்பிக்கலாமா பாருங்க. 4வது இது என்ன கொடுத்துருக்காங்க? -1/3, 0, 1/3, 2/3, எக்ஸெட்ரா. இந்த இடத்துல பாருங்க எத்தனை இருக்கு? முதல் உறுப்பு T1, 2வது உறுப்பு T2, 3வது உறுப்பு T3, அதுக்கடுத்து T4. இந்த மாதிரி வரிசை எடுத்துங்க. இப்போ 2வது உறுப்புல இருந்து மைனஸ் பண்ண போறோம். 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ண போறோம். 2வது உறுப்பு 0 மைனஸ் பண்றோம். எதா முதல் உறுப்பு? முதல் உறுப்பு என்ன? -1/3 ஈக்குவல் டு 0 அப்படியே வந்துடும். மைனஸ் பெருங்க பிளஸ் 1/3. 0 1/3 கூட்டினா 1/3 தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை மைனஸ் பண்ண போறோம். 3வது உறுப்பு என்ன பாருங்க? 1/3. எதை மைனஸ் பண்ண போறோம்? 2வது உறுப்பு 0 மைனஸ் பண்ண போறோம். 1/3ல 0 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1/3 தான். ரெண்டு சமமா இருக்கு. அடுத்து லாஸ்ட் இது செக் பண்ணிடலாமா பாருங்க. 4வது உறுப்புல இருந்து 3வது உறுப்பை மைனஸ் பண்ண போறோம். 4வது உறுப்பு என்ன? 2/3 மைனஸ் 3வது உறுப்பு என்ன? 1/3 ஈக்குவல் டு பகுதி சமமா இருக்கு. ஒரு தடவை எழுதிக்கங்க. தொகுதி மைனஸ்ல அப்படியே கழிக்கலாம். 2 - 1. பகுதி சமமா இருக்கு. ஒரு தடவை எழுதியாச்சு. தொகுதி அப்படியே கழிச்சு எழுத வேண்டியதான். 2ல 1 கழிச்சா 1, 1/3. பாருங்க எல்லாமே சமமா இருக்கு. தேர்ஃபோர் எது சமமா இருக்கு? 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு, 4வது உறுப்பு மைனஸ் 3வது உறுப்பு எல்லாம் சமமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 1/3 இருக்கு. அப்ப இது என்னது? கூட்டுத்தொடர் வரிசை. தேர்ஃபோர் இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். வரிசை ஆகும். சரியா? அதுக்கு அடுத்தது லாஸ்டா இருக்கிறது பார்த்துலாமா பாருங்க. 5வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 1 - 1, 1 - 1, 1 - 1 எக்ஸட்ரா. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த இது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, இது 4வது உறுப்பு, இது 5வது உறுப்பு, இது 6வது உறுப்பு. 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை நம்ம மைனஸ் பண்ண போறோம். 2வது உறுப்பு என்னது? -1. எதை மைனஸ் பண்ணும்? முதல் உறுப்பு 1 மைனஸ் பண்ணும். 2 ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? 2. என்ன 2? -2. அதுக்கு அடுத்தது 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை மைனஸ் பண்ண போறோம். 3வது உறுப்பு என்னது? 1 மைனஸ் பண்ண போறோம். அதனால மைனஸ் போட்டாச்சு. 2வது உறுப்பு என்ன இருக்கு? -1 ஈக்குவல் டு 1 அப்படியே வந்துடும். மைனஸ் பிளஸ் 1, 1 கூட்டினா 2. பாருங்க இங்க -2, இங்க +2. 2 சமமா? சமம் கிடையாது. தேர்ஃபோர் இதுலயே கணக்கு நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சமமாக இல்லை, நாட் ஈக்குவல். அப்போ 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு சமமாக இல்லை. எதுக்கு? 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு சமமாக இல்லை. தேர்ஃபோர் இது ஒரு என்ன கிடையாது? கூட்டு தொடர் வரிசை அல்ல. கூட்டு தொடர் வரிசை கிடையாது. அல்ல. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.